ஸோ அவருக்கு அப்போஸ் அந்த தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்து 12:4 எடுத்து படிங்க. சீக்கிரம் டக்கு டக்குன்னு வாசிக்கணும். தானியேல் 12. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவும் பெருகிப்போம் என்றான். பாருங்க, இந்த காரியத்தை இந்த புக் ஆஃப் ரிவிலேஷன், அந்த வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியத்தை தேவன் முன்பாகவே தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த காரியம் நிறைவேற நாள் செல்லும், ஆகையினாலே இதை முத்திரை போடு என்று சொன்னார். இப்போ அந்த முத்திரை போட்டதை திரும்ப முத்திரை போட வேண்டாம் என்று திரும்ப அதே காரியம் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. யாரு? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்குது. அங்கே நாள் செல்லும், முத்திரை போடுன்றாரு. நேரம் வந்துருச்சு தம்பி, நீ முத்திரை போடாதே, காலம் சமீபமாக இருக்கிறது. ஆகையினால என்ன செய்யணுமா? அவர் சொல்றார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னால் எதற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆகையினாலே தேவன் இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று சொன்னால், வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து டக்கு டக்குன்னு வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பாருங்க, தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆமென். பாருங்க, இந்த புக்கு ஆரம்பிக்கிறது என்னதான்? வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை. அங்கே முடிகிறப்ப பார்க்குறோம், என்ன சொல்றாரு? காலம் சமீபமாக இருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். பாருங்க, தானியேல் நாட்களில் முத்திரை போடு, அநேகர் இதை தேடி அலைவார்கள், அறிவும் பெருத்து போகும், கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா முத்திரை போடப்பட்டுச்சு. ஆனால் இந்த நாட்களில் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அதை முத்திரை போட வேண்டாம், இட் இஸ் ஓப்பன் டு ஆல். எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை அறிய வேண்டும். காரணம் என்னவென்றால் என்ன சொல்றாரு? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை. ஒரு காரியம் சீக்கிரமாய் நடக்க போகிறது, அதை தேவன் என்ன செய்தாராம்? தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்ன செய்கிறாராம்? தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறார். யாரு? தேவன்னா யாரு? பிதாவாகிய தேவன், தம்பி மகனே, இந்த காரியமெல்லாம் சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறது. ஆகையினாலே இதை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்கிறார்? ஒப்புவிக்கிறார். என்ன செய்கிறாரு? ஒப்புவித்ததும். கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது கேஸு ஃபைல் பண்ணிவிடுவாங்க.
அந்த கேஸை என்ன செய்வாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ்ன்னு எழுதுவாங்க. நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி லாயர் என்ன செய்வார், ஜட்ஜுக்கு முன்னாடி வழக்காடுறப்ப என்ன செய்வார், இட் ஷுட் பி ரிட்டன். அது அப்படியே கோர்ட்டு ப்ரொசீஜர் படி இந்த பத்திரத்தில் என்ன செய்யணும், அது டைப் பண்ணி ஜட்ஜுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிடணும். ப்ரொடியூஸ் பண்ண பிறகு அதில் என்ன செய்வாங்களாம், நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ் எழுதிடுவார். இப்போ நடந்த சம்பவங்கள் அது ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸை ஜட்ஜுக்கு சொல்லுவார். அது மாத்திரம் இல்லை, இப்போ இந்த கேஸில் இப்போ யார் இதை கிளைம் பண்ணுற, வாதாடுற அப்படின்னு சொல்லி இதுக்கு எகெயின்ஸ்டாக ஒருத்தர் வாதாடுற எல்லாமே அந்த இது லிஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் வாதி பிரதிவாதி யாருக்கு முன்னாடி வாதாடுவாங்க, ஜட்ஜுக்கு முன்னாடி வாதாடுவாங்க. அதுபோல் இங்கே சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு ரிட்டன் டாக்குமெண்ட் மாதிரி என்ன செய்கிறாரு, ஒப்புவிக்கிறார். அதாவது ஊழியக்காரருக்கு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக கொடுக்கணும். ஜட்ஜுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அது லாயர் ரிட்டனில் டைப் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு சொல்கிறாரு, தம்பி மகனே இந்த காரியம்லாம் சீக்கிரம் நடக்க போகுது, இதை உம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, அதான் சொல்கிறாரு, தம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு என்ன செய்கிறாரு, இங்கே வாசிங்க, அதில் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும். ஒப்புவிக்கிறதுன்னா என்னது, கொடுக்கிறது. சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு சொல்கிறாரு இந்த காரியம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரிட்டனாக கொடுக்கணுன்றதுக்காக இயேசு ஒப்புவிக்கிற தேவன், பிதாவாகிய தேவன் இயேசுகிட்ட ஒப்புவிக்கிறார். இயேசு அதை வாங்கி என்ன செய்கிறாரு, தம்முடைய தூதனை அனுப்பி, சப்ஜெக்ட் விட்டீங்க, இவர்னா யாரு, இயேசு. பிதாவாகிய தேவன்கிட்ட வாங்கினது யாரு, இயேசு கிறிஸ்து. இயேசு. இவர் என்ன செய்கிறாரு, தம்முடைய அவருக்குன்னு இருக்கிற தூதனை அனுப்பி தம்முடைய அவர்கிட்ட யாரு, இயேசு உலகத்தில் வாழ்ந்தப்போ அவருக்கு சீஷராக இருந்தது யாரு, யோவான். மற்ற எல்லா சீஷரும் என்ன செஞ்சிட்டாங்க, இரத்த சாட்சியாக மறித்து போயிட்டாங்க. எக்ஸப்ட் யாரு, யூதாஸ் காரியத்தை அதாவது நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். மற்ற எல்லாரும் இரத்த சாட்சியாக மறித்தாங்க. இவன் ஒருத்த மாத்திரம் உயிரோடு இருக்கிறார். எல்லா யூதர் எல்லா அப்போஸ்தலர் எப்படி செத்து போனாங்க, இரத்த சாட்சியாக. பேதுரு இயேசுவை 3 தடவை மறுதளிச்சேன்னு சொல்லி இயேசுவை பிரசங்கித்ததுனால அவர் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் அறைய வந்தாங்க. உடனே அவன் சொன்னான், நான் இயேசுவையே மறுதளித்து விட்டேன், ஆகையினால என்னை நேராக சிலுவையில் அறையக்கூடாது, தலைகீழ அறைங்கன்னா. தலைகீழ அறையென்று அவரை கொலை செய்தார்கள். பர்த்தலமேவை ஆட்டை தோலை உரிக்கிறது மாதிரி மனுஷன் தோலை உரித்து சாவடிச்சாங்க. யாக்கோப்பை அது சிரச்சேதம் பண்ணி தலையை வெட்டி கழுத்தை வெட்டி என்ன செஞ்சாங்க, கொன்றார்கள். ஸோ இது மாதிரி எல்லா அப்போஸ்தலர்களும் என்ன செஞ்சாங்க, இரத்த சாட்சியாக மறித்தார்கள். ஆனால் கடைசியில் ஒரு ஆள் இருக்கார், யார், யோவான். அவரை என்ன செய்கிறாங்க, இயேசு அறிவிக்கிறாருன்னு சொல்லி கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் என்ன செஞ்சாங்க, தூக்கி போட்டாங்க. எண்ணெய் கொப்பரையில் கையை வச்சாலே என்ன செஞ்சிடும், வெந்துடும். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அதில் இறங்கி நீச்சல் அடிக்கிறாரு. அந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் அவரை ஒன்றும் சேதப்படுத்தலை. பார்க்குறாங்க, என்னடா அவன் இயேசு பிரசங்கிக்கிறான்னு இந்த தண்டனை கொடுத்தா அவன் இதை ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி இவனை என்ன செய்கிறாங்க, இவனை நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் பாருங்கள், யார், ரோமர் ஆட்சி செய்த அந்த நாட்களில் துருக்கியில் தான் அந்த காரியம் நடந்துச்சு. அப்போ பாருங்கள், இவனை என்ன செய்கிறாங்க, ஏன்னா துருக்கியில் தான் இவர் எபேசு சபையை நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ இவர் என்ன செஞ்சாங்க, இவர் நாடு கடத்தணும்னு சொல்கிறப்ப அந்த நாளில் கைதிகள் குற்றம் செய்தவர்களை தண்டிக்கிறதுக்குன்ட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குற்றம் செய்தவங்களாம் ஆரம்பத்தில் தண்டிக்கிறதுக்கு எங்கே அனுப்புவாங்க, அந்தமான் நிக்கோபார்னு சொல்லி அங்கே அந்த தீவு, சின்னோண்டு தீவு, அந்த தீவில் போய் அடைச்சி வச்சுருவாங்க. பயங்கரமான கஷ்டமான வேலைகளை கொடுத்து பாறையை உடைக்கிறது. அதுபோல் இவரை பத்மு தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு தீவுக்கு என்ன செஞ்சிடறாங்க, நாடு கடத்தி அங்கே அடிமையாக வைத்திருக்கிறார்கள். ஸோ பாருங்கள், அந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், தேவன் தம்மை
வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும் இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம்னா என்னது? நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம்னா என்னது? நற்செய்தி. சீக்கிரத்திலே ஒரு காரியம் நடக்க போகிறது. அதை தம்முடைய ஊழியக்காரருக்கு ஆண்டவர் காட்டுறதுக்காக பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்து இயேசு தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி என்ன செஞ்சார்? யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இவன் வாங்கிட்டு என்ன செஞ்சான்? சும்மா அப்படியே இல்லை, இவன் என்ன செய்தான்? வாசிங்க, இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும். பாருங்க, யோவான் என்ன செய்தாரு? தேவனுடைய வசனத்தை குறித்தும் தம்முடைய தூதன் மூலமா அனுப்பின அந்த வசனத்தை வாங்கிட்டு என்ன செய்ய? தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், அடுத்தது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும், இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு எப்படி யோவானுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தேவனுடைய வார்த்தையை கொடுத்தோன்னே அவன் என்ன செஞ்சான்? வாங்கி, எப்படி இயேசு ஒரு உதாரணம் சொன்னார், ஓமையை சொன்னார். ஒரு ராஜா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு? 10 மனுஷரை கூப்பிட்டு அவங்களுக்கு 10 ராத்தல் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தனுக்கும் 10 ராத்தல் மாதிரி கொடுக்குறாரு. இவன் என்ன செய்கிறான்? 10 ராத்தல் வாங்கின ஒரு மனுஷன் வரான். இவன் திரும்பி எஜமா ஊருக்கு போயிட்டு வராரு. வந்து ராத்தல் வாங்கினவங்கள்ட்டெல்லாம் கூப்பிட்றாரு. தம்பி இங்கே வாப்பா, நீ என்ன செஞ்சேன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், ஐயா நான் 10 ராத்தல் சம்பாதித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் எஜமான் சொல்கிறான், நன்று நன்று உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியனே, நீ 10 பட்டணங்களுக்கு அதிபதியாருன்னார். இன்னொருத்தன் கூப்பிட்டார். அவன் சொன்னான், ஐயா நீங்கள் கொடுத்த 5 ராத்தல் என்ன செஞ்சேன்? சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னார். உடனே அவனையும் அந்த எஜமான் என்ன செஞ்சார்? அப்ரிஷியேட் பண்ணார். நன்று நன்று உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியனே, நீ சிறியவற்றில் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் உன்னை அநேகற்றுக்கு அதிபதி ஆக்குவேன்ட்டார். இன்னொருத்தன் வரான், ஐயா நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், நடாத இடத்துல என்ன செய்கிறார்? பலனை எதிர்பார்க்கிறவர் என்று அறிந்து நான் என்ன செஞ்சேன்? அதை புதைச்சி வச்சுட்டேன். நான் அக்கிரம செய்கைக்காரன், இவனை பிடிச்சி எரிகிற அக்கினியில் தூக்கி போடுங்க. பற்கடிப்பும் உள்ள அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல தூக்கி போடுங்க. நான் விதைக்காத உன் வாயின் வார்த்தையிலே நான் உன்னை பிடிக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன், நடாத இடத்துல பலனை எதிர்பார்க்கிறவன் தெரிஞ்சு நீ இதை காசுக்காரர்கிட்ட கொடுத்துருந்தா அது வட்டியோடு நான் சம்பாதிச்சிருப்பேன்ல, நீ இப்படி புதைத்து வைத்தாயே என்று கடிந்து கொண்ட. அதுபோல் இந்த நாட்களில் பாருங்கள், இந்த யோவானுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தேவனுடைய சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்தின உடனே இவர் என்ன செய்தார்? இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும், அடுத்தது இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தும், அடுத்தது தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அதை செய்கிறோமா? அந்த யோவான் உடனே வாங்கி எல்லாத்துக்கும் அன்னைக்கு கண்ட தரிசனத்தை இவன் என்ன செஞ்சிருக்கான்? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்தையே என்ன செஞ்சிட்டான்? அப்படியே எழுதிட்டார். புரியுதுங்களா? சும்மா மறைத்து வைக்கல. அந்த ஒரு தாளந்து பெற்றவனை அந்த தாளந்து பெற்றவன் புதைச்சி வச்சவன் மாதிரி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் செய்யலை. என்ன செய்தான்? தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசுவை பற்றிய சாட்சியை தான் கண்ட யாவற்றையும் நமக்கு சாட்சியாக என்ன செஞ்சுருக்கான்? எழுதி வச்சிருக்கிறான். ஆகையினால தான் இன்றைக்கும் அந்த வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஜீவன் உண்டாகிறது. அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்தது வாசிங்க, 3ஆவது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், பாருங்க இது என்னது? தீர்க்க தரிசன வசனங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் யாரு? இது வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தை மறைக்காமல் சொல்லுங்க, பொய் சொல்லக்கூடாது. யார் வெளிப்படுத்தின விசேஷத்தை இது வரைக்கும் படிச்சிருக்க? பாருங்க, 1-2 கை தான்.
படிச்சிருந்தாலும் 22 அதிகாரத்தையும் படிச்சிட்டிங்களா? பாருங்க, அம்மா ஒருத்தர் படிச்சிருக்காங்க. ஆனால் இதை நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னு கேட்டால் இதில் நிறைய அடையாளங்கள் ஊமையாக சொல்லப்படுற அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கு. 7 குத்து விளக்குகள், 7 தூதர்கள், 7 நட்சத்திரங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் அமர்ந்திருந்தார், ரத்தாம்பரம் தரித்த ஒரு ஸ்திரீன்னு போட்டிருக்கு. பாருங்க, அடுத்தது ஒரு யோவான் கடற்கரை மணலில் நிற்கிறார் 13ஆம் அதிகாரத்தில். ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்து எழுப்பி வர கண்டேன்றாரு. ஒரு மிருகம், அதுக்கு எத்தனை தலைகளாம்? 7 தலைகள், 10 கொம்புகளும் 10 முடிகளும், 10 முடிகளும் இருந்துச்சுன்றாரு. 10 கொம்புகள். பாருங்க, இதெல்லாம் நம்ம ஜீரணிக்க முடியுதா? 7 தலை, 10 கொம்பு, 7 முடிகள் இருக்கு. ஸோ பாருங்க, எல்லாமே ஒரு, அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா வலு சர்ப்பம். இது என்னடா மாயஜால கதையில் வர மாதிரி இருக்கேன்ட்டு நிறையா பேர், நானே ரட்சிக்கப்பட்ட எல்லா புக்கையும் படிப்பேன். இதை படிக்கிறப்ப என்னது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது ஏன்னா இதெல்லாம் தேவன் பின்பு நடக்க போகிற காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால தான் 3ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை இது வரைக்கும் பாருங்கள் 99% மக்கள் யார் என்ன செய்யலை சொல்லுங்க, வாசிக்கல. இப்போ இன்னமேட்டு இதை என்ன செய்ய போகிறீங்க? வாசிக்க போகிறீங்க. ஏன் வாசித்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா சொல்லுங்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கையை எடுத்துங்க. 1. 2வது கேட்கிறவர்களும். நீங்கள் இது வரைக்கும் வாசிக்காட்டி இப்போ நான் சொல்கிறேன்ல, இதை நீங்க கேட்டாலும் 3வது இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, இதை நீங்கள் வாசித்தாலும் கேட்டாலும் இதை இந்த வசனங்களை கை கொண்டாலும் நீங்கள் பாக்கியவான்கள். நேரா பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, காலம் சமீபமாய் இருக்கிறது. சொல்லுங்க, காலம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப என்னத்துக்கு சமீபமாய் இருக்கு? ஆரம்பத்தில் என்ன வாசிச்சோம்? பின்னும் அவர் என்னை நோக்கி 22:10 நீங்க மறக்க கூடாது. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலே கண்வையடா தாண்டவ கோணேன்னு ஒரு பழமொழி சொல்லுது. இப்போ பாருங்க, என்னதுக்கு இந்த காலம் சமீபமாக இருக்கிறது. என்ன சொல்றாரு? அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஏனென்றால் இதோ சீக்கிரமாய் வருகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். பக்கத்துல கை சொல்லுங்க, ஆமென். இயேசு சீக்கிரத்திலே வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எதுக்கா வந்து என்னத்துக்கு வந்தா வந்துட்டு போட்டுமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். எதுக்கு வராராம்? அவனவனுடைய சொல்லுங்க, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. 10 தாலந்து வாங்கினவன் அந்த என்ன செஞ்சான்? 10 ஆக்கினான். அவனை எஜமான் என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, பாராட்டினார். 5 தாலந்தா பெருக்கினான். அவனையும் என்ன செஞ்சாரு? பாராட்டினார். 1 தாலந்து வச்சினான். அவனை பார்த்து சொன்னாரு, அழுகையும் அதை சபிச்சாரு. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போடுங்க. அங்க வேதனை. அது மாதிரி இயேசு எதுக்கா வராராம்? சீக்கிரமாய் வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு வராராம்? நம்ம இந்த உலகத்தில் இயேசுவுக்காக நாம் என்ன செய்தோமோ அதற்கு ஏற்ற பிரதிபலனை கொடுக்க ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகள் என்று எழுதிட்டார். என்னையா சீக்கிரத்தில்? இயேசு சீக்கிரம் வரேன், இதோ சீக்கிரம் வருகிறேன்னு சொல்லிட்டாரு. இயேசு அவர் இந்த உலகத்தில் வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு?
சொல்லுங்க. 2025 வருஷம் ஆச்சு. ஏன்னா சரித்திரமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அப்போ கிறிஸ்து வந்து 2025 வருஷம் ஆச்சு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டார். இதான் சீக்கிரம் வர லட்சணமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னையா சீக்கிரம்னா கொஞ்சம் வரமல்ல இல்லையா அப்படின்னு சொன்னால், பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து எழுதியிருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து படிங்க சீக்கிரம் கொஞ்சம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். இல்லை 2 பேதுரு 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. கர்த்தருக்கு நீங்கள் அறியாத இந்த காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். இங்க பாருங்க, ஒன்று காட்டுங்க. ஒன்றுனா என்னது? கர்த்தருக்கு ஒரு நாள். ஒரு நாள்னா எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம் ஆனாதான் அவருக்கு என்ன? ஒரு நாள். ஒரு நாள். அப்போ ஒரு நாள் அவர் 1000 வருஷம்னா ஒரு நாள் ஆயிருக்கு. அப்போ 2025 வருஷம்னா 2 நாள், 2.25 நாள் தான் இருக்கு. 2.25 கூட இல்லை. 2.25 கூட இல்லை. 2225 வந்தால் தான் 2.25. 2025 தான் இருக்கு. 2 நாள் முடிஞ்சு இப்போ தான் என்னது விடிஞ்சிருக்கு அவர் பார்வையில். ஆகையினாலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னா என்னையா நான் சொல்லிட்டு போய் 2.25 நாள் தான், 2 நாள் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் அது அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை. ஏன் அப்படி தாமதிக்கிறாராம்? வாசிங்க 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. எதுக்கு தாமதிக்கிறார்? கர்த்தர் இல்லை தாமதிக்கிறார்னா என்ன தாமதிக்கிறார்? ஆண்டவர் இல்லை தாமதிக்கிறார்னா என்னத்தை தாமதிக்கிறாரு? வருகைய. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவர் வராம தாமதிக்கிறார். ஆகையினால தான் அப்போ பேதுரு சொல்றார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, ஏன் தாமதிக்கிறாராம்? எல்லாரும் ஒருவரும் சொல்லுங்க, ஒருவரும் கெட்டு போகாமல். பாருங்க, அதாவது இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நாங்கள் வைத்திருக்கிற சபையில் இந்த வருட வாக்குத்தத்தம் என்னது? இதோ கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. என்னன்னு கேட்டேன், யூதா அப்போஸ்தலனாகிய யூதா யாரு எழுதின அந்த நிருபத்தில் ஒரு மனுஷர் இப்படி சொல்லுகிறார். என்ன இந்த பகுதியை வச்சுக்கிங்க. அதே பகுதியில் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலனாகிய யூதா 14ஆம் ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 14-15 வாசிங்களேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்க, இங்கே யாரை சொல்லப்பட்டிருக்கு? யூதா. யூதானா யாரு? 4 பேசாம விட்டுட்டு போங்க. நீங்க அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒன்று விட்ட சகோதரன். புரியுதுங்களா? அவர் பாருங்க, இயேசு அவர் மரிக்கிற வரைக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை அவர் ஆண்டவர் தேவனை ஏற்றுக்கொள்ளலை. யார் அவரு? ஆண்டவருடைய சகோதரன். புரியுதுங்களா? இயேசுனுடைய சகோதரனாக இருந்துட்டோம், இயேசுவை தேவன்ட்டு என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. மரித்ததுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டு அவர் பாருங்க எழுதுனது ஒரே நிருபம். ஆனால் வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு அதிகாரத்திலே உள்ளடக்கி இருக்கிறார். ஆமென். யாத்திராகமத்தை பாருங்க, எல்லாம் ஒரே வசனம் சொல்லுவார். அதில் எல்லாமே யாத்திராகமம் மோசே வழி நடத்துன்னு வந்து எல்லா காரியத்தையும். ஸோ அவ்வளோ ஒரு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? ஏனோக்கை பற்றி எழுதுகிறாரு. ஏனோக்கு எந்த காலத்தில் வாழ்ந்தார் தெரியுங்களா? ஆதாமுக்கு
7ஆம் தலைமுறையான ஏனோக்குன்னு இருக்கு. இப்போ ஏனோக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 5300 வருஷத்துக்கு முன்பாகவே வாழ்ந்த ஒரு மனுஷர். அவருக்கு பிறகு தான் எத்தனாவது வருஷத்தில் பிறக்கிறாரு? 5300 வருஷத்துக்கு பிறகு தான் இயேசுவை பிறக்க போகிறாரு. ஆனால் இவர் இயேசுவை பார்த்ததில்லை, இயேசு பிறப்பை பார்த்ததில்லை, இயேசுவினுடைய பாடுகளை பார்க்கல, இயேசுவினுடைய மரணத்தை பார்க்கல, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கல. ஆனால் அவர் என்ன எழுதுறாரு? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்துன்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், இவர்களை குறித்துன்ட்டு. அது பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் யார் யார் தேவனுக்கு விரோதமாய் அவபக்தியினால் விழுந்து போனார்களோ அதை குறித்து ஒரே வார்த்தையில் இருக்கு. இவர்களை குறித்து என்ன இருக்கான்? இதோ சொல்லுங்க, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும், அவபக்தி உள்ள யாரு பாசுங்க, அவபக்தி உள்ளவர்கள் விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின. பாருங்க, யாரு அவபக்தியினால என்ன நடக்குது? அவபக்தி பாருங்க, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு இயேசு எதுக்கு வராராம்? நியாய தீர்ப்பு சொல்லுங்க. இதோ சீக்கிரமாய் வரேன்ட்டாரு. சும்மா தாளந்து பெற்றவனா என்ன செஞ்சார்? அப்ரிஷியேட் பண்ணுவார், மல்டிப்ளை பண்ணன்னு. நல்ல அதை கொடுத்ததை பயன்படுத்தினவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாரு. புதைச்சி வச்சோன்னு சபிக்கிறது போல் என்ன சொல்கிறாரு? ஜட்ஜ்மெண்ட்டு, நியாய தீர்ப்பு கொடுக்க வரார். என்ன யாரை குறித்து சொல்கிறாரு? நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க வரார். எல்லாருலேயும் அந்த புதைச்சி வச்சவனை போய் எப்படி கடிந்து கொண்டாரோ அதுபோல் அவர்களில் எல்லா மனுஷர்களையும், அவர்களில் யாருன்னா அவபக்தி, சொல்லுங்க, அவபக்தி உள்ளவர்கள் யாவரும். குறிப்பாக எதுக்கு நியாய தீர்ப்பு வராரு? அவபக்தி உள்ளவர்கள் யாவரும். அவபக்தி உள்ளவன் என்ன தான் பேசுவான்? அவபக்தியாக தான் பேசுவான். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் அற்புதம் செய்கிறார், மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார்னா சொல்லுவாம. அட போயா, இயேசுவை நம்பி இயேசுன்ட்டு அவர் ஏதோ சீக்கிரம் வரேன்னாரு. அவர் சொல்லி 2025 வருஷம் ஆகுது. இதான் ஏன் சீக்கிரமா? அட போய் அவன் பொழப்ப கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? பக்தி இல்லாமல் பேசுவான், இருக்கிற பக்தியையும் கெடுத்துருவான். அதுதான் சொல்கிறார், இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், குறிப்பாக யாருக்கு? அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும். அவன் பக்தியாக என்ன பேசுவான்? அவபக்தி உள்ளவன். அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். பாருங்க, இதுல 3 தடவை அவபக்தின்னு வருது. பாருங்களேன், அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள். முத பாருங்க, அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள். அவபக்தினா என்னது? பக்திக்கு விரோதம். அதாவது தேவ பக்தி, புரியுதுங்களா? தேவ பக்தி. இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களாம் தேவ பக்தி இருக்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க? கேட்டுட்டு இருக்கோம். என்ன செய்கிறீங்க? உட்காந்து கேட்குறீங்க. அட போயா புலப்படுத்தவன், போயா வீட்டில் உட்காந்து மற்ற வேலையை சம்பாதிக்கிற பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது பண்ணலான்ட்டு அவன் சொல்கிறவன் யார்? அவபக்தி உள்ளவன். நேரத்தை வீணடிச்சு கொண்டு இருக்க. நம்ம தேவனோடு பேசி உரையாடி கொண்டு ஆராதிக்கிறத அவன் என்ன செய்யான்? அவபக்தி உள்ளவன் அறிய மாட்டான். அதான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிவான். ஆவிக்குரியவன் இல்லாதவன் அவன் எதையும் அறிய மாட்டான். ஆகைய மாம்சத்துக்குரியவன் ஆவிக்கு ஏற்றவைகளை அறிய மாட்டான்றார். ஆகையினால தான் இங்கே சொல்கிறாரு அவபக்தி அவன் இருக்கவன் என்ன செய்வான்? இப்போ இங்கே எங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கேயாவது பரவாயில்ல, கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க? ஆராய்ச்சிட்டு இருக்க இடத்துல டக்குன்னு என்ன செய்கிறாங்க? பொந்து அடிக்கிறாங்க, ஆராதனை நடக்காதபடி தடை பண்ணுறாங்க. ஸோ
அவபக்தியினால என்ன செய்கிறாங்க? அவபக்தியான காரியங்கள். பக்தியாய் செய்கிறவங்கள தடை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு தான் என்னது? அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள்னா என்னது? செயல். இப்போ கையில் இருக்கு, நாய் வருதுன்னு என்ன செய்வாங்க? கல்லுன்னு போன்னு சொல்ல, கல் இருந்துச்சுன்னா டக்குன்னு அடிச்சிடும். இதை எடுத்து அடிக்கிறது தான் கிரிகை. இப்போ அவபக்தியே தேவனுக்கு விரோதமான பகை. ரெண்டாவது, அவபக்தியினால என்ன செய்கிறாங்க? செயலில் காட்டுறாங்க. மூன்றாவது, அதிலே போட்டிருப்பாருங்க, அவபக்தியுள்ள பாவிகள். அவபக்தியில் வேதம் சொல்லுகிறது பாவிகள். அவபக்தியுள்ள பாவிகள் தாங்கள் செய்து வந்த கிரியைகள் நிமித்தமும், அடுத்தது அவர்கள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும். ஆண்டவர் பாருங்க, இதை கூட நியாயம் தீர்க்க போறாரு. அவபக்தியே பாவம், தேவனுக்கு விரோதமான பகை. அவபக்தியினால என்ன செய்றாங்க? தேவ பக்தியா இருக்கிறவங்களை அடிக்கிறது, உதைக்கிறது. அடுத்தது திட்டுனா கூட என்னது? அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், வாசிங்க, அவைகளை கண்டிக்கிறதற்கு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமா எழும்பி செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கிறது. தேவனுடைய கரத்தில் விழுகிறது, பயங்கரமாய் இருக்குமே. ஒருத்தரும் தப்ப முடியாது. ஆண்டவர் பிழையாம என்ன செஞ்சாரு? போகாத அப்படின்னு சொன்னா அவன் மீறி என்ன செஞ்சான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு போனான். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கழுதை மேலே போகிறப்ப கழுதைய பேசுச்சு. ஆண்டவர் கழுதைய என்ன செய்தார்? பேச வைத்தார். ஆகையினாலே இந்த நாட்களிலே தேவ ஜனங்கள் நீங்கள் என்னடா நம்ம இவ்வளோ நாள் தேவ பக்தியாக இருக்கிறோமே, என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? எப்படி அவபக்தி உள்ளவர்களை நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னாரோ, தேவ பக்தி உள்ளவர்களை தப்பு வைக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எங்க வசனம் இருக்கு? வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் அவபக்தி உள்ளவர்களை நியாயம் தீர்க்க, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஸோ பாருங்க, என்னடா அது, நல்லது செய்கிறவன்லாம் பொசுக்குன்னு போயிடுறான். ஆனால் அக்கிரமம் செய்கிறவன் என்ன செய்கிறானா? அக்கிரமம் செய்கிறவன் ரொம்ப நாள் இருக்கிறான். அவனை ஏன்டா ஆண்டவர் இப்படி அளவு பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தெரியலன்ட்டு நிறையா பேர் முறுமுறுத்திருப்போம். அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, நம்ம தேவ பக்தியா இருந்தால் அது வீண் போகாது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை என்ன செய்வாராம்? சோதனை நின்று ரட்சிக்கவும். ஆமென். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரரை என்ன செய்ய மாட்டார்? ஆக்கினைக்குள்ளானவர்களே தண்டிச்சிட மாட்டாரு. அவனை என்ன செய்வாராம்? கடைசியில் எந்திரிக்கவே முடியாத பெரிய பாதாளத்தில் போய் என்ன செஞ்சிருவாரு? தள்ளி விட்டு மீளவே முடியாது. அதான் சொல்றாரு, கர்த்தர் அவபக்தி உள்ளவர்களை என்ன செய்வாராம்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க என்ன செஞ்சிருக்கிறாராம்? நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறார். இவனுக்கு வேற வழியே இல்லை. இவன் என்ன நாய் வாழ நிமித்த முடியுமா? என்னதான் கட்டையை வச்சு கட்டி வச்சுட்டு திருப்பி அவுத்து விட்டா என்ன ஆகிடும்? திருப்பி டக்குன்னு சொல்கிறாங்க. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறாரு, அவபக்தி உள்ளவர்களை என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது. அவங்கள என்ன தான் செய்யணும்? ஆண்டவர் சொல்லுங்க, நியாய தீர்ப்பு நாளுக்காக சொல்லுங்க. நியாய தீர்ப்பு, அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் தண்டனை, வேற வழியே இல்லை. அவன் திருந்த மாட்டான். ஆகையினால ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளுக்காக அறிந்திருக்கிறார். ஆகையினால ஆண்டவராக இயேசு எதுக்காக வராரு சொல்லுங்க? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம இயேசு இதோ சீக்கிரம் வரேன்ட்டார். ஆகையினால இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும், நீங்கள் என்னமேட்டு வாசிப்பீங்களா?
வாசிச்சாலே என்ன புரியுதோ புரியல என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். வாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். புரியலேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அடுத்தது இதை கேட்கிற யாரும் சொன்னாலும் கேட்கிறவர்களும் பாக்கியவான். அடுத்தது இந்த ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஸோ பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகள்லாம் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். என்னையா சொல்லி 2025 வருஷம் ஆச்சு, இன்னும் வரலன்னா ஏன் வரலன்னா, ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள். ஆகையினாலே 2 நாள் தான் ஆயிருக்கு, 3வது நாள் 2வது நாள் முடிஞ்சு தொடங்கியிருக்கு. ஆகையினாலே ஏன் தாமதிக்கிறார்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஒருபொழுதும் தாமதமாயிராமல் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாராம்? நீடிய பொறுமையாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம நிறைய வாக்குத்தத்தம் போடுறோம். இது பாருங்க, கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன சீக்கிரம் வருகிறார். அந்த வாக்குத்தத்தம் குறித்து அவர் என்ன செய்கிறாராம்? ஒருபோதும் தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய சாந்தமாயிருக்கிறார். ஸோ இந்த யோவான் இதை வாங்கிட்டு என்ன செஞ்சார்? உடனே இவர் ஆண்டு வாசிங்க 4வது வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இயேசு யோவானுக்கு தம்முடைய தூதனை அனுப்பி வெளிப்படுத்தினோன்னு அதை பெற்றுக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்? யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பாருங்க, இவரு உடனே அந்த வசனத்தை வாங்கி கொண்டு, வார்த்தையை வாங்கி கொண்டு உடனே ஆசியாவில் 7 சபைகளுக்கு எழுதி அனுப்புறாரு. ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த 3வது வசனம் முடிகிறப்ப பாருங்க, காலம் சமீபமாய் இருக்கிறது பார்க்கிறோம். முடிகிறப்பையும் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 முடிகிறப்ப காலம் சமீபமாயிரு. அப்ப இயேசு சீக்கிரம் வரப்போறேன்னு சொன்ன காரியம் சமீபமாயிருக்குது. ஆகையினால இதை உடனே அப்போஸ்தலனாகிய யோவான் இதை வாங்கிட்டு உடனே ஆசியாவில் அந்த நாளில் ஆசியா என்று மைனர் ஏஷியான்னு சொல்லுவாங்க. அப்போ துருக்கி பட்டணம் தான் ரோம பேரரசு. அப்போ இயேசு வாழ்ந்த நாட்களில் துருக்கி பட்டணத்தில் தான் தலைமை, ரோமர்களுக்கு தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. அந்த பட்டணத்தில் 7 சபைகள் இருந்துச்சு. எத்தனை? 7. மறக்கவே கூடாது. எத்தனை சபை? 7 சபை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா 7 நட்சத்திரங்கள், 7 பொன் குத்துவிளக்குகள், 7 சபைகள். புரியுதுங்களா? 7 சபை. அப்போ 7 சபைன்னு சொன்னால் 7 சபை துருக்கி பட்டணத்தில் 7 சபை இருந்துச்சு. அந்த பட்டணத்துக்கு இருக்கிற சபைகளுக்கு உடனே என்ன செய்கிறாராம்? ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறார். அதாவது என்ன எழுதுகிறாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அதாவது எப்படி எழுதுறாரு? பிதாவாகிய தேவனாலும். அந்த தேவனுக்கு தான் எப்படி சொல்றாரு? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அடுத்தது உண்மையுள்ள சாட்சி. யாரு? இயேசுவை சொல்றார். உண்மையுள்ள சாட்சியும் இயேசு தான் என்ன செஞ்சாரு? மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். அடுத்தது இயேசு இப்ப எப்படி வரப்போறாரு? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. பார்க்குறேங்க, வருகையில் அவர் மாட்டுக்கோட்டு தொழுவத்தில் பாலகனாக பிறந்தார். ஆனால் 2ஆம் வருகையிலே அவர் எப்படி வரப்போறாராம்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராய் வரப்போகிறார். 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எப்படி இருந்துச்சான்? இயேசு ராஜாதி ராஜா. சொல்லுங்க, அவர் கர்த்தாதி கர்த்தர் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. ஆகையினால இங்கே சொல்றாரு உண்மையுள்ள சாட்சி. இயேசு உண்மையுள்ள சாட்சியும் பூமி, அதாவது மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு, அதிபதியுமாகிய அவராலே உங்களுக்கு கிருபையும்
சமாதானம் உண்டாவதாக சொல்லி வாழ்த்தி என்ன சொல்றாரு? இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, சொல்லுங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த ரகசியத்தை சொல்றாரு பாருங்க. இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே என்ன செஞ்சார்? பாவங்களை நம்மை கழுவி. நம்ம எப்படி அன்பு கூர்ந்தாரு? நம்மை அன்பு கூர்றேன்னு சொல்லி வாயினால மாத்திரம் சொல்ல, அவர் என்ன செஞ்சாராம்? தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை என்ன செஞ்சாராம்? பாவங்களற கழுவினார். சும்மா எப்படி நான் ஒரு அசுத்தமான காரியம் மேலே சேர சகதியை பட்டுருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அதோடைய வந்துடுவோம். வெள்ளை சட்டையில் பட்டுச்சுன்னா அப்படியே தெரியும், அதை தண்ணியில் கழுவுவோம். ஆனால் இந்த பாவ கரையை எதுலேயுமே கழுவ முடியாது. இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அதை தான் சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சாராம்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? இருளா இருந்தோம். ஒரு பாவியா, பாவத்தில் எப்படி சேற்றில் கிடந்த பன்னியை போல, இல்லை ஒரு ஆட்டை போல. ஆண்டு தான் என்னது? கழுவுனா கழுவி ஆட்டையும் பன்னியும் கழுவி நடுவீட்டில் வச்சா என்ன செய்யும்? ஆடு பேசாமல் இருந்துடும். ஆனால் பன்னி சேத்துக்கு தான் போகும். ஸோ அதுபோல் நம்ம பாவியாக இருந்தோம். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவருடைய சொந்த தண்ணியில் கழுவுறது போல் என்ன செஞ்சார்? அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை என்ன செஞ்சாராம்? பாவங்களற, சும்மா உடம்புல இருக்க அழுக்க கழுவுல, பாவங்களற நம்மை கழுவி எங்கே கொண்டு போயிட்டாரு? நடுவீட்டில் வைக்கிற மாதிரி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜா நம்மளை கொண்டு போய், சும்மா ஒரு பாவிய பரதேசிய நம்ம எங்கே கொண்டு போயிட்டாரு? ராஜாக்களா? தலையில் கை வச்சு சொல்லுங்க. நம்மலாம் யாரு? ராஜாக்கள், ராஜாத்திகள், சொல்லுங்க. அடுத்தது ஆசாரியர். ஆசாரியர்னா கார்பெண்டர் கிடையாது, வீட்டில் இந்த மர வேலை செய்கிறவங்க கிடையாது. ஆசாரிய பணினா என்னன்னா, ஒரு பாவியை தேவனிடத்தில் கொண்டு வந்தால் அவன் எப்படி ஆயிடுறான்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோன்னா அவனை என்ன செஞ்சிடான்? அவனு ராஜா, நீதிமானாய் மாறான். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார்ல, நீதிமானா நீதிமானா இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்ப பாருங்க, இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டோன்னா நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாகி நீதிமானாய் மாறணும். நீதிமானா மாற்றணுன்னு பிதாவாகிய தேவன் நம்மளை பார்க்குறாரு. ஐயா, ராஜாவா மாற்றிட்டார். எங்கே? குப்பையில் இருந்த நம்ம, அசுத்தத்தில் இருந்த, தரித்திரத்தில், நாத்தத்தில், சாபத்தில், மறித்த நிலையில் இருந்த நம்மளை ஆண்டவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து என்ன செஞ்சார்? அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்ம சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை நீதிமான்களாக, ராஜாக்களாக. அடுத்தது ஆசாரியர்னா என்னது? ஒரு பாவியை பாவத்தை விட்டு நீ கழுவிட்டா என்ன ஆயிடுறான்? பரிசுத்தமாகி நீதிமானாக மாறி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியராய் மாற்றின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் என்னது? நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஒரு பூச்சி அப்படி நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம புழுவை பூச்சியாக வைக்கல, நம்மளை யாராக வச்சிருக்காரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய். சொல்லுங்க, நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜாத்தி. சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. அது மாத்திரம் இல்ல, ராஜாவா உட்கார்ந்து சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எப்படி பாவத்தில், அக்கிரமத்தில், எபேசியர் 2:1 சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமத்தினாலும், சொல்லுங்க, பாவங்களினாலும் மரித்த நிலையில் இருந்தோமா. ஆமென். மரித்தவனை போய் நெருப்பை வச்சு சுட்டா கூட அவனுக்கு ஐயோ சுடுதேன்னு சொல்லுவானா? அந்த மாதிரி மரித்த நிலையில் இருந்தோம். அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்தவர்களாக இருந்த நம்மை என்ன செஞ்சோம்? இயேசு தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்து மரித்தோரிலிருந்து என்ன செஞ்சாராம்? அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே. சொல்லுங்க, உன்னதங்களிலே. இயேசு இப்ப எங்க இருக்காரு? உன்னதங்களில். சொல்லுங்க, இங்க இல்லையா? பிதாவாகிய தேவனிடத்தில். இங்க இல்ல, எங்க இருக்காரு?
உன்னதத்திலே பிதாவாகிய தேவனிடத்துக்கு வலது பாரசத்திலே வீற்றிருந்து நமக்காக என்ன செய்கிறாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால அந்த இதுதான் ஆசாரிய பணி. என்னது? ஒரு பாவிய நல்ல பாவம் செய்யும். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். தேவனுடைய கிருபையோ அவரால் உண்டாகிற நித்திய ஜீவன் சொல்லியிருக்கு. ஒரு பாவியை நம்ம பாவம் செய்கிறான்னு தெரிஞ்சிட்டோம், நல்லா பாவம் செய்ய போ, நீ பாவத்தில் மடிஞ்சு அக்கிரமம் போ அப்படின்னு சொல்லி நம்ம விடாமல் நம்ம என்ன செய்யணும்? மகனே மகளே, இயேசு உனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரே, உனக்காக இரத்தத்தை சிந்தினாரே அப்படின்னு சொல்லி இயேசுவின் அன்பை அவங்களுக்கு சொல்லும் பொழுது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் சொல்றப்ப நீ மனம் திரும்பினா உன் பாவத்தை இயேசு மன்னிக்க வல்லமையுள்ளவர் என்று அந்த மனுஷனுக்கு மனுஷிக்கு நம்ம சொல்லும் பொழுது அவன் பாவத்தை விட்டு என்ன செய்வான்? மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய பிள்ளையா மாறுவான். அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிற இந்த காரியத்துக்கு தான் யாரு சொல்லுங்க? ஆசாரியர். ஸோ பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை நினச்சிக்குங்க, நம்ம எப்படி இருந்தோம்? பாவியாக இருந்தோம். பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்த நிலையில் இருந்தோம். பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக இருந்தோம். ஆண்டவர் இயேசு நம்மளை பார்த்தாரு. ஐயோ, தேவனுடைய பிள்ளை தேவனை விட்டு விலகிடுச்சே, மீண்டும் இவங்க தேவனிடத்தில் வர்றதுக்காக என்ன செஞ்சார்? 2 பேருக்கும் இடையில கேப் இருந்துச்சு. இயேசு தன்னை என்ன செஞ்சார்? கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் சிலுவை. புரியுதுங்களா? தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய பாலம் எது? சிலுவை. அதில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் என்னது? சிலுவை என்னது? மேலே இயேசு மரிக்கிறதற்கு முன்பாக சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கு, மரணத்தின் சபிக்கப்பட்டவன் தான் என்னது? மரத்திலே தூக்கப்பட்டவன். சிலுவையில் அறையிறவன் பேர், அறையிறவனுக்கு என்ன அர்த்தமா? சபிக்கப்பட்டவன். அதாவது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது போல இயேசு, சொல்லுங்க, இயேசு நமக்காக சாபமானார். பாருங்க, அப்ப இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு வரைக்கும் அந்த சிலுவையின் சின்ன ஒரு அவமானத்தின் சின்னம். ஆனால் இயேசு சிலுவையில் மரித்த பிறகு அது என்ன ஆயிடுச்சு? அது வெற்றியின் சின்னம். என்ன ஆயிடுச்சு? அதை பார்க்குறப்ப என்னது? இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், எனக்காக மரித்தார். அவர் மரித்து மண்ணோடு போகவில்லை, மரித்த 3வது நாள் உயிரோடு வெற்றி வேந்தராய் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் மீண்டும் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்கிற அந்த அந்த காரியத்தை நினைவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால இந்த காரியத்தை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே போச்சு வைக்காம பாவியை தேவனிடத்தில் கொண்டு வரும் பொழுது செய்கிற அந்த இயேசுவை போலவே நம்ம we are all mediator. சொல்லுங்க, மீடியேட்டர்னா என்னது? தூதுவர். இயேசுவிடத்தில் ஒரு பாவியை தேவனிடத்தில் சேர்க்கிறவர், பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்க்கிறவர். இயேசு அந்த பாவியை தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்கு இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார், இரத்தத்தை சிந்திட்டார். இன்னைக்கு நம்ம இரத்தத்தை சிந்த வேண்டியதில்லை, நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை ஒரு பாவிகிட்ட சொல்லி, பாவிகிட்ட போய் சொல்லணும், இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி மனம் திரும்ப, சகல பாவத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும், இன்றே மனம் திரும்பு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அவன்கிட்ட சொல்லும் பொழுது அந்த பாவி அதை கேட்டு இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். இந்த காரியத்தை செய்கிறவங்க தான் யாரு? ஆசாரியர். சொல்லுங்க, புரியுதுங்களா? இப்போ இயேசு இங்கே சொல்கிறாரு, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, யாரா? இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே என்ன செஞ்சாராம்? மீட்டுக்கொண்டார். தண்ணியில் கழுவுல, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை என்ன செஞ்சாராம்? கழுவி. சும்மா இல்லை, பாவங்களற கழுவுறாரு. என்னது? பாவங்களற கழுவி எங்கே கொண்டு போயிட்டாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியராய் மாற்றி இருக்கிறார். ஆகையினால இன்னைக்கு ராஜாக்களாக ஆசாரியராய் மாற்றி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ராஜா ராஜான்னு சொல்லிட்டு ஒரு பாவியை தேவனிடத்தில் கொண்டு வராமல் போனோம்னா நம்ம எப்படியாப்பட்டவங்க?
புதைச்சி வச்சவனை போல தாளந்து வாங்கிக்கிட்டு அதை 10 ஆக்கினான், 10 5 ஆக்கினான். ஒருத்தன் புதைச்சி வச்சான். அது மாதிரி புதைச்சி வச்சவனை தான் ஆண்டவர் அந்த எஜமான் சபித்தான். அதுபோல் இன்றைக்கி நம்மளை பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிற அந்த அன்பை நம்ம அப்படியே புதைச்சி வைக்காமல் நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை என்ன செய்வான் சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். அதான் ஒருத்தன் வெள்ளி காசு காணா போயிட்டா அதை என்ன செய்வாங்க, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாவது வீட்டை துடைத்து கண்டுபிடிப்பார்கள். ஒரு 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு காணா போயிட்டா அந்த மேய்ப்பன் சும்மா இருப்பானா? 99 ஆடையும் சேஃபாக வச்சுட்டு ஒரு ஆடை, காணாமற் போன ஆட்டை தேடுவான். கண்டுபிடித்த பிறகு என்ன செய்வான், காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கலாம். அதுபோல் நம்ம தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை பாவிகளையும் இயேசுவை பற்றி பாவிகள்கிட்ட சொல்லி அவங்களே தேவனுடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும். இந்த காரியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு இயேசுவினுடைய அன்பை சொல்லியிருக்கோம்? அதை நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம ஒருத்தருக்கு கூட சொல்லாட்டி ஆண்டவர் வரப்போ வெறுங்கையாக என்ன இருப்போம், நிற்போம். ஆகையினாலே வெறுங்கையாக இருந்தால் அந்த சபிக்கப்பட்ட நிலை. ஆகையினால இந்த நாளில் கண்களை மூடி அந்த வார்த்தையை கேட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி தொடர்ந்து இதுவரைக்கும் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு அடுத்ததுக்குள்ளே கடக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு அநேக வருடங்களாகிடுச்சு, ஆனால் நான் உம்முடைய அன்பை நான் இதுவரைக்கும் ஒருத்தருக்கு கூட சொல்லாமல் இருந்திருந்தா அந்த பாவத்தை என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி உமக்காக வாழ்வேன், உமக்காக ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பாருங்க, அடுத்தது சொல்றாரு, இவர் சொல்லிட்டு நிருபத்தை சபைகளுக்கு 7 சபைகளுக்கு எழுதுறாரு. 7 சபைகளுடைய தூதனுக்கு எழுதுறாரு. அந்த தூதன்னா யாரு? 7 சபைகளுடைய தூதன் யாரு? போதகர். சொல்லுங்க. சபைகளுடைய தூதர்னா யாரு? மேய்ப்பர். மேய்ப்பர் என்ன செய்யணும்? அதை வாங்கி கொண்டு சபை ஜனங்களுக்கு அறிவிக்கணும். அப்போ 7 சபைக்கு யோவான் எழுதுறாரு. அப்போ இருந்த சபை என்னன்னா எபேசு, சிமிர்னா, சர்தை, தியாத்ரா, பெர்கமு, அடுத்தது பிலதெல்பியா, லவோதிகேயா என்ற 7 திருச்சபைகள் இருந்தது. எத்தனை பாருங்கள், 7 நட்சத்திரங்கள், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர், 7 திருச்சபைகள். இந்த 7 திருச்சபைகள் அன்னைக்கு 7 திருச்சபைகளுக்கு தான் எழுதலை. இன்னைக்கு வரைக்கும் அந்த 7 திருச்சபைகளில் காணப்பட்ட குறைகளை எழுதுகிறாரு. குறைகளை பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த என்ன சொல்கிறாரு, எபேசு சபை, அவர் இந்த சபையை உருவாக்குனார். அந்த சபைக்கு போதகராக அப்போஸ்தலன் யார்? யோவான் இருந்தார். அந்த சபைக்கும் ஆவியானவரால் ஒரு காரியத்தை எழுதுறாரு. வாசிங்க 2ஆம் அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது பாருங்க. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 சபைகளுக்கும் தேவன் 7 விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரே மாதிரி தன்னை வெளிப்படுத்தல. பாருங்க, 7 சபைகள் இங்கு 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு. பாருங்க, யோவான் அந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் எப்படி தரிசனமாகிறாருன்னு பார்க்குறாரு. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு அந்த எபேசு சபைக்கு சொன்னது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வர உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் பார்க்கிறார் உன் கிரியைகளையும், அடுத்தது உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, என் நாமத்து நிமித்தம். ஆமென். இங்க வந்திருக்கிறவங்க இயேசு என்ற நாமத்து நிமித்தம் என்னவா? இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். God knows everything. நீங்க இதுவரைக்கும் நான் இது ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன், இதை யார் அறிவ? பாஸ்டர் எனக்கு அறிந்திருக்கிறாரா? அப்படி நீங்க குறைப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார் உன் பிரயாசங்களையும் உன் பொறுமையையும்
உன் பாடுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ற என் நாமத்தின் நிமித்தம், இயேசு என்கிற நாமத்தின் நிமித்தம் நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நிறைய பார்க்கறாரு, அப்ரிஷியேட் பண்றாரு. ஆனா ஒரு குறைய பார்க்கறாரு. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்காக நீ எப்படி ஓடி ஓடி இயேசு நல்லவர், இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி எத்தனை பேர்கிட்ட ஓடி ஓடி சொன்னோமே, இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட ஓடி ஓடி சொல்கிறோம்? போய் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். இயேசுவை பற்றி ஒருத்தருக்கு கூட சொல்கிறதில்ல. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரே, எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரே, எனக்காக தலையில் முள்முடி சூடப்பட்டாரே, இந்த நற்செய்தி ஆரம்பத்தில் எப்படிலாம் ஓடி ஓடி சொன்னோம். இன்றைக்கி ஒருத்தருக்காவது சொல்கிறோமா? அதை தான் அந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்ட என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதெல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. என்னவென்றால், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு சொல்லிட்டு இதோட உடல்ல என்ன சொல்றாரு? ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆதியில கொண்ட அன்பை விட்டு விலகி இருந்தா, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இன்ன நிலையிலிருந்து சொல்லுங்க விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. உங்கள் தலையிலே நீங்கள் கை வச்சு சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஆதி இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஓடி ஓடி இயேசு நல்லவர்னு சொன்னேனே, இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? உங்களை நினச்சி பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அன்னைக்கு எபேசு சபைக்கு ஒன்றே சொல்ல, இன்னைக்கு உங்களோட பேசிகிட்டு இருக்கார். நீ இன்ன நிலையிலிருந்து ஆதியில் இருந்த கொண்ட அன்பை விட்டுவிட்டாய், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. இல்லாவிட்டால், நீ மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை நான் எடுத்து போடுவேன். ஆண்டவர் பார்த்து சொல்றார். இன்றைக்கு பாவிகளுக்கு ஆண்டவருக்கு சொல்ல, உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருந்திய, இன்னைக்கு எனக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறியா? நீ அப்படி இல்லாவிட்டா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான், ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இன்னைக்கு விளக்கு தண்டு யாரு நமக்கு? இப்போ இங்கே இருக்கிறோம், விளக்கு எரியுது, பகலில் வெளிச்சம் இருக்குது. ஆனால் இரவில் வந்து லைட்டு எரியாட்டி என்ன ஆகும்? இருட்டாயிடும். இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் அவர் தந்த அவர் வந்து என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அவர் தான் நம்முடைய வெளிச்சம். விளக்குத்தண்டு யார்? இயேசு. ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பாவிட்டால் விளக்குத்தண்டை உன்னிடத்தில் இருந்தாங்க. இயேசு அகன்று போயிடுவார். ஆகையினால ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட பேசியிருக்கார். ஸோ ரெண்டாவது சபை பாருங்கள். முதலாவது யோவானுக்கு ஆண்டவர் எல்லா 7 சபைகளுக்கும் எழுதுகிறாரு. எழுதி என்ன சொல்கிறாரு? 3 காரியத்தை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. நான் அதை சொல்லிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தினார். என்ன காரியத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 19. ஆண்டவர் கண்டவைகளையும், ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கண்டவைகளையும். தேவன் இங்க தேவன் யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்தி கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும். இரண்டாவது என்னது? இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது. இப்ப 7 சபைக்கும் எழுத சொல்றாரு. என்னத்த எழுத சொல்றாரு? நீ கண்டவைகள். கண்டது இருக்கு சொல்லுங்க. யோவானுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தினதை யோவான் பார்க்குறாரு. இப்போ 3 வருஷம் யோவான் வந்து இயேசுவோட இருந்தாரா இல்லையா? அப்போ இயேசுவை அவர் பார்த்துருக்கிறாரு. ஆனால் இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் இயேசுவை தன்னை
யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாராம் வாசிங்க பாருங்க. அவர் அப்பொழுது 12ஆம் வசனம் பாருங்க. அவர் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். பாருங்க, அவர் பத்ம தீவுல இருக்கிறாரு அடிமைத்தனத்துல. அப்ப கர்த்தருடைய நாளிலே அவர் சொல்றாரு ஆவிக்குள்ளானேன். 10வது வசனத்துல கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாறார். ஆவியில நிறைஞ்சவன அப்ப எனக்கு பின்னாக ஒரு பெரிய சத்தத்தை கேட்கிறார். அந்த பெரிய சத்தத்தை பார்க்க இவர் திரும்புறாரு. ஆவியில தான் பாக்குறாரு. அது சொல்றாரு, அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை என்னது ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள், எபேசு, அடுத்த சிமிர்னா, பெர்கமோ, தியாத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்று சொல்லக்கூடிய 7 சபைகளுக்கு எழுதி அனுப்புன்றாரு. உடனே அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும், பாருங்க எல்லா காரியமும் 7 வரும், 7 பொன் குத்து விளக்குகளையும், அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே ஆண்டவரை பாருங்க. அது வரைக்கும் யோவான் உயிரோடு இருக்கப்ப இயேசுவை பார்த்ததுக்கும் இப்போ தரிசனத்தில் பார்க்குற இயேசுவை வேற மாதிரி பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? நிலை எங்கி தரித்து. நிலை எங்கினா எப்படி? நிலை 7 அடி இருக்கு, அந்த மாதிரி ஒரே அங்கி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே அங்கி, நிலை அங்கி தரித்து, மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்தாராம். மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டார். ஏற்கனவே பார்த்த இயேசு இப்போ மகிமை அடைந்த கிறிஸ்துவை அவர் பார்க்கிறார். பாருங்க, அவருடைய சிரசு எப்படி இருந்துச்சான்? தலை வெண் பஞ்சை போல. அவர் சிரசு பாருங்க, சிரசு மயிரும் வெண்பஞ்சை போலவும், எப்படி உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சான்? அக்கினி ஜுவாலை போல இருந்தது. உயிரோட இருக்கிறப்ப அவர் கண்ணை பார்க்கறப்ப நார்மலா மனுஷன் கண்ணு மாதிரி இருந்துச்சு. ஆனா மகிமை அடைந்த இயேசுவை பார்க்கறப்ப அவருடைய கண்ணு எப்படி இருந்துச்சான்? அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அடுத்தது அவருடைய பாதங்கள் எப்படி இருந்துச்சான்? உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவர் தன்னுடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து எப்படி இருந்துச்சான்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியனை போல வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. இதை பார்த்தோன்னே அப்படியே மூச்சு அடிச்சு அப்படியே இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டேன்றார். அப்போ உடனே ஆண்டவர் பாருங்க தன்னுடைய வலது கரத்தை யோவான் மேலே வச்சு சொல்றாரு, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு. பாருங்க, யோவான் வந்து என்ன செய்கிறாரு? உயிரோடு இருக்கிறப்ப இயேசுவை பார்த்த இயேசு வேற. ஆண்டவர் மரித்து மண்ணோடு போகலை, நான் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து உயிருள்ளவராய் இருக்கிறேன். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. அது மாத்திரம் இல்ல, நான் இன்னொரு முக்கியமான காரியம் சொல்றாரு, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். சோ பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புற வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரி யாரு? சொல்லுங்க, பிசாசு தான். ஏன்னா தேவனை விட்டு ஜனங்க விலகி போயிட்டதுனால பாவத்திலே இருந்து பாவத்திலே மரித்து போயிட்டாங்க, அவன் கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஆனால் இயேசு என்றைக்கு மரித்தாரோ, மரித்து மண்ணோடு போகாமல் என்ன செஞ்சார்? 3வது நாள் வெற்றி வேந்தவராக பிசாசை என்ன செஞ்சார்? ஜெயித்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசின் தலையை நசுக்கிட்டார். அதான் சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இங்கே இயேசு மரணத்தின் கூரை ஜெயித்தார். மரணத்துக்கு பிசாசு தான் அதிகாரியாக இருந்தான்றத ஆண்டவர் இங்கே சொல்றாரு. வாசிங்க, எபிரேயர் 2:14. பிள்ளைகள் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பாருங்க, இங்க ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறார். ஆதலால் பிள்ளைகள், பிள்ளைகள்னா யாரு? சொல்லுங்க, நம்ம தான். இப்ப நமக்கு என்ன இருக்கு? மாம்சம். மாம்சம். உங்களை நீங்களே கிள்ளி பாருங்க, வலிக்குதா? அப்ப பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? மாம்சம். மாம்சம்னா சரீரம். மாம்சம் சரீரத்துக்குள்ள என்ன ஓடுது? ரத்தம். ரத்தம் ஓடுறதுனால தான் மூச்சு விடுறோம். அதுதான் சுவாசத்தை கொண்டு போகுது. புரியுதுங்களா? அதுதான் சொல்றார், பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாகிய நாம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க. அவரும் பாருங்க, இயேசு தேவன், அவர் தெய்வீக வல்லமை உள்ளவர் தானே. நினச்சா அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வராமல் பிசாசை பார்த்து உன்னை நசுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நசுங்கிருமா? நசுங்காதா? நசுங்கிறேன். வல்லமை இருக்குது. ஆனால் அப்போ பிசாசை அவர் தேவன் தன்னுடைய வல்லமையினாலே ஜெயித்தார் அப்படின்னு சொல்லிடும். நான் மாம்சத்தில் இருக்கேன், நான் எப்படி பிசாசை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி கேட்கக்கூடாதுன்னு தான் என்ன செஞ்சார்? அவரும் யார்? இயேசுவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக என்ன செஞ்சாராம்? இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து நம்ம எல்லாருடைய பாவத்தையும் என்ன செஞ்சாரு? சுமந்து கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம செய்த பாவத்துக்கு நம்ம மரிக்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சாரு? நமக்காக சிலுவையிலே பலியானார். நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை தான் சொல்றாரு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் யாரு? இயேசுவும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். தெய்வீக தன்மையில் இருந்தவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து நம்முடைய பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காய் மரித்தார். மரித்தது மாத்திரம் இல்ல, மரணத்திற்கு, அதில் போட்டிருக்கு பாருங்க, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் பாருங்க. இப்ப இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புறதுக்கு முன்னாடி மரணத்துக்கு அதிகாரி யாரு? ஆண்டவரே சொல்றார், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை எப்படி ஜெயித்தாராம்? தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார். மரணத்தினாலே ஜெயித்தார். இந்த ரகசியத்தை தான் சொல்லணும் நீங்க பாவிகள்கிட்ட. இன்றே மனம் திரும்ப, இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றையும் குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து. ஆகையினால அசுத்தாவை பிடித்தவர்களை என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ பிசாசின் மேலே ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழித்து விட்டார், ஜெயித்து விட்டார். ஆகையினால ஆண்டவர் இந்த ரகசியத்தை சொல்றார். முதலாவது என்ன சொன்னார்? இந்த ஆண்டவர் சொல்றார், இந்த தன்னை மரணத்திற்கு அதிகாரியான பிசாசனை அழித்தேன், ஜெயித்து விட்டேன்ற ரகசியத்தை ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தினார். அதனால தான் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 1:12-19 சொல்றார், நீ கண்டவைகளையும் இது கண்டவைகளையும் மரணத்துக்கு பாருங்க, மரித்தேன் 18 பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், இயேசு சொல்றார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ கண்டவைகளையும். இததான், இந்த ரகசியத்தை தான் நீ புதைச்சி வைக்க கூடாது. என்ன சொல்ற? நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகள். அந்த காலத்தில் 7 சபைகள், யோவான் வாழ்ந்த நாட்களில் ஆசியாவில் 7 சபை மாத்திரம்தான் இருந்துச்சு. அந்த 7 சபைகளில் இருக்கிற குறைகள் நிறைகள். இப்போ எபேசு சபையை பற்றி சொன்னேன்ல, எபேசு சபை நல்லா ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டுச்சு, ஓடிச்சு, ஒடியாந்துச்சு, இயேசுவின் அன்பெல்லாம் சொன்னிச்சு. ஆனால் ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விடுச்சு. ஆகையினால நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்புன்னு அன்றைக்கி எபேசு சபைக்கு சொன்னார். ஆனால் அதே கிரிகை இன்றைக்கும் என்ன இருக்குது? இப்பொழுது இருக்கிற எல்லா சபைகளில் இருக்கிற ஆட்கள்லையும் இருக்குது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசிகிட்டு இருக்கு. அதான் தேவனை மகிமையுள்ள கிறிஸ்துவை கண்டார். 2வது ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளில் இருக்கிற எல்லா சபைகளில் இருக்கிற குறைகள் நிறைகளை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார்?
மனம் திரும்பு. 7 சபைகளையும் பார்த்து சொல்றாரு, நீ மனம் திரும்பு. ஒரே வார்த்தை என்னது? மனம் திரும்பு. 7 சபைகளுக்கும் சொல்ற வார்த்தை நீ மனம் திரும்பு. இயேசுனுடைய முதலாவது பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்புங்கள், விசுவாசிங்கள்னார். அப்போ மொத பிரசங்கமே மனம் திரும்பு. முடிவில் என்னது? மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போ உபத்திரவ காலத்தில் 2 தீர்க்கதரிசிங்க வருவாங்க. அவங்களும் பிரசங்கிக்கிற வார்த்தை என்னது? மனம் திரும்ப. அப்போ மனம் திரும்ப. இயேசு வர வரைக்கும் ஆண்டவர் கிருபையில் என்ன செய்கிறார்? டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வரப்போகுது. அப்போ தான் சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் அசுத்தமாக இருக்கு இன்னும் அசுத்தமாக, நீதியாக இருக்கிறவன் நீதி செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. ஆண்டவர் வரக்கூடிய நாளில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். கிருபை நாட்கள் முடிய போகிறது. அப்போ ஆண்டவர் எப்போதான் வருவார்? இதோ திருடனை போல வருவேன்ட்டார். திருடன் என்ன இன்னைக்கு வரேன் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா வருவான்? மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள்னார். நான் விழித்திருந்தால், தூங்காமல் இருந்தால் எனக்கு நரம்பு தளர்ச்சி வியாதி வந்துடுமே, கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருமே. ஆண்டவர் விழித்திருக்குன்னா தூங்காமல் இல்லை, நம்ம ஆவி என்ன செய்யணும்? எந்த நேரமும் விழித்திருக்கணும். அதனால தான் பாருங்கள், இந்த யூதா எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்குறோம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து பாருங்க. அவர் இயேசுவினுடைய பிறப்பை பார்க்கல, பாடுகளை பார்க்கல, மரணத்தை பார்க்கல, உயிர்த்தெழுதலை பார்க்கல. ஆனால் என்ன சொல்கிறாரு? இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு கர்த்தர் ஆயிரமான பரிசுத்தவான்களோடே வராராம். கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எப்படி? இயேசுவே பார்க்காதவன் இயேசு வருகிறார் என்று முன்னறிவித்தானா? இயேசுவினுடைய பிறப்பை கண்டு எழுதினவங்க நமக்கு சாட்சியாக வச்சுருக்காங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்னது? இயேசுவை கண்டதை. அடுத்தது அந்த நாட்களில் இருந்த 7 திருச்சபைகள், இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களும் இருக்கிற குறைகள் நிறைகளை 7 திருச்சபையில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த காரியத்தை விட்டு, ஆண்டவர் பிடிக்காத காரியத்தை சொல்கிறேன், இந்த மனம் திரும்ப ஆண்டவர் சொன்னார். அடுத்தது 3வது, இனி சம்பவிக்க போகிறவைகள். என்னது? இனி சம்பவிக்க போகிறவைகள் என்னன்னா, ஆண்டவர் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. புரியுதுங்களா? 7 வருஷம் உபத்திரவம். சொல்லுங்க, 7 வருஷம் உபத்திரவ காலம் வரப்போகுது. அந்த உபத்திரவ காலத்தில் 3 வருஷம் உபத்திரவம், கடைசி 3 வருஷம் மகா உபத்திரவம். சொல்லுங்க, அந்த நாட்களில் கிரியையே செய்ய முடியாது. அந்த நாட்களில் தான் அந்த கிறிஸ்து வெளிப்பட போகிறான். அந்த உபத்திரவ நாட்களில் 666 என்கிற லக்கத்தை நெற்றியிலேயாவது கைகளிலாவது தரித்திராமல் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. இன்றைக்கி ரேஷன் கடையில் போய் ஸ்மார்ட் கார்டு காட்டாமல் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியுதா? முடியாது. அதுபோல் அந்த நாட்களில் 666 என்கிற முத்திரையை பதித்திராதவன் எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்போ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. ஸோ இந்த நாட்களுக்குள்ளாக தேவன் தம்முடைய சபையை என்ன செய்ய போகிறார்? அந்த உபத்திரவ காலம் வரப்போறதுக்கு முன்பாக தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். புரியுதுங்களா? பாருங்க, எடுத்துக்கொள்ள போகிறதற்கு அது ஒரே ஒரு காரியம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு இந்த 7 சபைகளில் இருக்கிற குறைகளை சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க, 4ஆம் அதிகாரம் வாசிங்களேன். இந்த 7 சபைகளில் இருக்கிற சொன்ன பிறகு தான் இந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்க போகுது. இவைகளுக்கு பின்பு ஏதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஸோ பாருங்க, இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய சபையை என்ன செய்ய போறாரு? இந்த உலகத்தில் உபத்திரவம் நிறைந்த உலகத்தில் உபத்திரவ காலம் 7 வருஷம் ஆரம்பிக்க போகுது.
அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? அந்த கிறிஸ்து வரமாட்டான். சபை இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் யார்? அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், பாவ மனுஷன் வெளிப்படுவான். அப்போ வெளிப்படுறப்ப அவன் பாவ மனுஷன் எப்போ வெளிப்படுவான்னா, வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 6 வசனம். குயிக்காக வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிருப்பதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பாருங்க, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாள்னா எது? ஆண்டவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னாடி அப்போ கேட்டின் மகன் அந்த கிறிஸ்து வெளிப்பட்டாகணும். அப்போ அந்த கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்பாக தேவனுடைய சபை இருக்காது, எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ அது வாசிங்க. அந்த கேட்டின் மகன் எப்படியாப்பட்டவன் சொல்றாரு? எதிர்த்து நிற்கிறவனாயும். அந்த கிறிஸ்து எப்படியாப்பட்டவன்? எதிர்த்து நிற்கிறவனாயும். அவனுடைய கேரக்டர் எப்படி? நம்ம கேரக்டரே அதையும் பாருங்க. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆனா அவன் எப்படியாப்பட்டவன்? தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பான். எதிர்த்து நிற்கிறவனாகவும். தேவன் எனப்படுவது எதுவோ, பாருங்க, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும். பாருங்க, தன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து. பாருங்க, யாரு? தேவனுடைய ஆலயத்திலே தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று கடிச்சு மனுஷனை கிடைக்கிறது போல தேவனுடைய ஆலயத்திலே தேவனை போல உட்கார்ந்து கொண்டு தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. பாருங்க, தடை செய்கிறவன் நீக்கப்படும். தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்ப அந்த கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு தடை செய்கிறது யாரு? தடை செய்கிறவன் அதன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அந்த கிறிஸ்து வெளிப்பட மாட்டான். இப்போ அந்த கிறிஸ்து வெளிப்படாம எது தடை செய்கிறதுனா, தேவனுடைய ஜனங்கள், தேவ சபை. ஆமென். நமக்குள்ள யார் இருக்க? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம்னா எதிரிங்க கந்தரகாலமாயிடுறாங்க. ஆமென். நமக்குள்ள யார் இருக்க? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம என்ன தேவ சபை இந்த உலகத்தில் இருக்கிறதுனால. அசுத்த ஆவி அவன் எப்படியாப்பட்டவன்? அந்த கிறிஸ்து எப்படியாப்பட்டவன்? எதிர்த்து நிற்கிறவனாகவும். ஆமென். அடுத்தது எதிர்த்து நிற்கிற தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான். இதெல்லாம் இருக்காதபடி நம்ம என்ன செய்யறோம்? முழங்கால் போட்டு ஜெபிக்க பிசாசின் கிரியைகளை என்ன செய்யறோம்? கட்டி அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கான். கிரியை செய்யாதபடி பாருங்க. அவன் 6ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. என்னது? அந்த தேவ ஜனங்கள், தேவனுடைய சபை, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது? அவன் கிரியை செய்ய முடியல. என்ன கிரியை செஞ்சாலும் அவன் தலையில ஓங்கி கொட்டி அவன் வாழை நறுக்க அறுத்துறான். ஆமென்.
ஆனால் தேவனுடைய சபை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் எந்தது யார் அவனை எதிர்த்து நிற்கிறவன் யாரும் இருக்க மாட்டாங்க. எதிர்த்து நிற்கிறவன் இருந்தால் ஏன் தப்பு செய்கிறான்னு கேட்குறவன் ஆள் இருந்தால் தானே அவன் தப்பு செய்ய மாட்டான். அப்போ அன்றைக்கு யார் தேவ ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதான் ஆண்டவரே சொல்கிறார், 2 பேர் எந்திரம் மறைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தர் கைவிடப்படும். 2 பேர் தேவ ஜனங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகையினால இந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆகையினால இதுக்கு என்னையா நான் செய்யணும்? அதான் இயேசு அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தினதில் தான் கண்டவைகள் மகிமை அடைந்த கிறிஸ்துவை கண்டார். 2வது இருக்கிறவைகள் அந்த நாட்களில் 7 சபைகள் இருந்துச்சு. 7 சபைகளில் இருக்கிற குறைகள் நிறைகளை தேவன் சுட்டி காட்டினார். சுட்டி காட்டி இன்றைக்கே மனம் திரும்பு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என்ன தூண்களை ஆக்குவேன், வெண் வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்படும் என்று அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றார். ஆகையினால அந்த 7 சபைகளில் குறைகளை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு இருக்கிறவைகளாக நமக்கு சுட்டி காட்டி கொண்டார். இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், சொல்லி முடித்து இந்த சபைகள் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது. நாம் தவறு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்போமானால் இன்றே மனம் திரும்பி ஒப்புரவாகும் பொழுது மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நாம் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருக்கணும். நான் ஆவியில் விழித்திருந்து இப்பொழுதே தேவனுக்கு பிரியமற்ற காரியம் இருக்குமானால் என்ன செய்யணுமோ அதை அறிக்கை செய்து விட்டு தேவனை உத்தம இருதயத்தோடு பின்பற்றணும். இப்போ பாருங்க, முதலாவது எபேசு சபை பார்த்தோம். எபேசு சபை நல்ல ஆண்டவர் அது பிரயாசப்படுறது, ஓய்வு இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடுது ஒடியாருது. ஆண்டவர் என் நாமத்து நிமித்தம் இலைப்படாமல் பிரயாசப்படுகிறதெல்லாம் அறிந்திருக்கேன், ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்ட அன்பை மாத்திரம் என்ன செஞ்சிட்ட விட்டு விட்டா என்று உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையினால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசியிருக்கார். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படுறப்ப ஆண்டவருக்கா அவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், இன்னைக்கு அப்படிலாம் செய்ய முடியறதில்ல. காரணம் என்ன? அது உங்களை தடை செய்து ஆண்டவர் சொல்கிறார், இன்ன நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை மற்றவங்களில் ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறார், இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை திருமணமான பிறகு புருஷன் என்ன செய்ய மாட்டேங்கிறார், சபைக்கு போக விட மாட்டேங்கிறாரா, ஜெபிக்க விட மாட்டேங்கிறாரா, வேதம் வாசிக்க விட மாட்டேங்கிறாரா, இல்லை அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து ஓடி ஆண்டவரோட ஊழியம் செஞ்சேன், இப்போ நல்லா சொகுசாக இருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் ஓட முடியல, அது செய்ய முடியல, ஏதோ ஒரு காரியம் உங்களை தடை செய்து அந்த காரியம் என்ன என்பதை நினைத்து மனம் திரும்ப சொல்கிறார். மனம் திரும்பி என்ன செய்யணுமா? ஆதியில் செய்த கிரியையே செய்வாயாக, இல்லாவிட்டால் விளக்கு தண்டை நான் அகற்றி போடுவேன். ஆகையினாலே சொல்கிறாரு, ஒரு வசனம் சொல்கிறார், வாசிங்க. ஆவியானவர் 7ஆம் வசனம் வாசிங்களேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, சகாயராஜ் நான் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய வசனத்தை உங்களோடு பேசிகிட்டு இருக்கார். இப்போ நான் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்காம யார் சொல்லணும்? ஆவியானவர் தேவனுடைய வசனத்தின் மூலம் உங்களோடு என்ன செய்கிறார்? பேசுகிறாரு. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? நீங்கள் அப்படி கேட்டு மனம் திரும்பினீங்கன்னா நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். ஆகையினால உங்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி வேணும்னா இன்றைக்கே மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்யுங்க. ஸோ 2வது சபை பார்த்தீங்கன்னா சிமிர்னா சபை. அன்றைக்கு சிமிர்னா பாருங்க, நல்ல இது குறையில்லாத ஒரு சபையாக இருந்துச்சு. ஆனால் அந்த சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமாக ரொம்ப வைராக்கியம் பாராட்டுற, ஆனால் உனக்கு கொஞ்சம் உபத்திரவம் வரப்போகுது. ஆகையினால இந்த உபத்திரவத்தில் நீ என்ன செஞ்சிடாத, என்னையே மறுதளித்திராத. அதான் சொல்கிறாரு பாருங்க, 9ஆம் வசனம் பாருங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்த சபை உபத்திரவத்துக்குள்ளே போய் வாழ்ந்த சபை. அந்த சீஷர்கள்லாம் இரத்த சாட்சியாக மறித்த நாட்களில் இருந்தது உபத்திரவ கால சபை. உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும்
நீ யூதர் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருந்தவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த சபைக்கு பாடு இருந்துச்சு. ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளையும் குறித்து எவ்வளவும் என்ன செய்யாதே, பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு சில நாள் என்ன செய்ய போறாங்க, சபையில் இருக்கிறவங்கள உங்களை காவலில் போட போறான். அதனால ஆண்டவர் சொல்றார் 10 நாள் காவலில் போடும். ஆகையினால ஆண்டவர் சொல்றார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. பாருங்க, இங்கே ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோ இல்லை குடும்பத்திலையோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் உபத்திரவத்தில் வந்திருப்பீங்க. இயேசுவை மறுதலிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு. ஆகிய பாருங்க, அப்பொழுது நீங்க இயேசுவை மறுதலிக்காம உண்மையா இருந்தா ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் திரும்ப திரும்ப 7 சபைகளையும் சொல்ற காரியம் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன்னாரு. நம்ம உண்மையா இருந்தா இங்க என்ன சொல்வாரு, 2ஆம் மரணத்தினாலே ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினாலே சேதப்படுவது. 3வது சபை பார்த்தீங்கன்னா பெர்கமு சபை. இந்த சபை பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது இந்த சபை காலத்தில் தான் ரோமன் கேத்தலிக்கு உருவானுச்சு. விக்கிரக வழிபாடெல்லாம் வந்துச்சு. அரசர் என்ன செஞ்சாங்க, கான்ஸ்டன்டைனை தெய்வமாக என்ன செஞ்சாங்க, வழிபட ஆரம்பித்தாங்க. ஏன்னா சபை உபத்திரவ காலத்தில் இருந்துச்சு. இந்த ராஜா என்ன செஞ்சான், அவன் வாழ்க்கையில் குடும்பத்தில் அற்புதம் செஞ்சதுனால கிறிஸ்தவ மதத்துக்கு விரோதமாக வருகிற உபத்திரவத்தை தடுத்தான். உடனே எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, எங்களை இவ்வளோ உபத்திரவத்திலேருந்து சிறைச்சேதத்திலேருந்து தப்புத்தீங்களேன்னு சொல்லி எல்லாம் ராஜாவை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கான்ஸ்டன்டைனை வழிபட ஆரம்பிச்சு. அதனால தான் கிறிஸ்தவ அந்த குழந்தை மாதிரி இயேசு குழந்தை பாலகர், அந்த கிறிஸ்மஸில் குழந்தை பாலகனை அதை வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க. அவனுடைய குமாரன் இறந்து போனதை நினைவாக என்ன செஞ்சாங்க, வழிபட ஆரம்பித்தாங்க. ஸோ பாருங்கள், இந்த காலம் சொகுசாக வாழ ஆரம்பித்தாங்க. அந்த நாட்களில் தான் பிஷப்பு, ஆர்ச்சி பிஷப்பு, போப்புன்ட்டு என்ன செஞ்சு இந்த நாட்கள். ஆகையினால இங்கே சொல்கிறாங்க, இந்த சபையில் என்ன குறை இருந்துச்சுன்னா, நல்லா ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது. பாருங்கள், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே குடியிருக்கிறதையும் 13 இனி என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே எனக்குள்ள உங்களுக்குள்ளே அந்திப்பா என்கிறவன் கொல்லப்பட்டது நாட்களிலேயும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிற. பாருங்க, ரோமன் கேத்தலிக்கு அந்த பெரிய சிங்காசனம் இருந்த ரோமர், அந்த தலைமை பீடம் இருந்த இடத்துல இந்த சபை இருந்துச்சு. அதை அண்டிக்கொண்டவங்களுக்கு ரொம்ப சொகுசாக இருந்துச்சு. ஆனாலும் அங்கேயும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்களா, விக்கிரகம், இந்த சபையில் என்ன குறை இருந்துச்சுன்னா, விக்கிரகங்களுக்கு பலியிடுறதை யாருக்கு பலியிடுறாங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும். இந்த சபையில் இருந்த குறை என்ன, விக்கிரகங்களுக்கு பலியிட்டதை புசிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டுங்க யாராவது விக்கிரகங்களுக்கு பலியிட்டதை படைத்ததை கொடுத்தா நீங்கள் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா அது என்ன செய்கிறார், இந்த சபையில் காணப்பட்டது ஆண்டவர் அதையே குறையாக பார்க்குறார். விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறதும் வேசித்தனம் பண்ணாங்களாம். இந்த சபையார் என்ன செய்யலாம், வேசித்தனம் பண்ணலாம் அப்படின்னா. இப்போது ஆகையினாலே இதை ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகையினாலே பாருங்கள், இந்த சபைக்கு சொல்கிறார், பெர்கமுக்கு 16 சொல்லுங்க, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் உன்னிடத்தில் என் வாயின் பட்டயத்தாலே அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். பாருங்கள், நீங்கள் உலகத்துக்கும் ஒத்த வேஷமே தரிக்கக்கூடாது. உலகத்துக்கும் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதுங்களா? ஆகையினால இந்த சபை விக்கிரகத்தை படைத்ததை புசிச்சாங்க. விபச்சாரம், விசுவாசிங்களாம் விபச்சாரம் பண்ணால் கூட பாவம் இல்லைன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆகையினால ஆண்டவர் இந்த சபை, இந்த காரியத்தை ஒருவேளை இந்த நம்ம சபையிலேயே யாரும் இருந்தால் உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என் வாயின் பட்டம், நான் சொன்ன வசனமே உன்னைய நியாயம் தீர்க்கும்ட்டார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. அடுத்த சபை பார்த்தீங்கன்னா தியாத்ரா சபை. இந்த சபையும் ஆண்டவருக்கார் நல்ல வைராக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த சபையில் காணப்பட்ட ஒரு குறை என்னன்னா, ஊழியர்களே விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசித்தாங்க. ஊழியர்கள் விபச்சாரம் செஞ்சாலும் என்னது பாவம் இல்லை. அந்த சபை என்னது, பெர்கமு
விசுவாசிங்க இந்த விக்கிரகங்களுக்கு படைச்சதையும் புசிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் தியாத்ரா சபை ஊழியர்களே விக்கிரகங்களுக்கு படைச்சதையும் புசிக்கலாம், அது விபச்சாரம் செஞ்சாலும் பாவம் இல்லைன்னு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தார்கள். ஆகையினால தான் ஆண்டவர் இந்த மாதிரி போதகத்தை கை கொள்கிறவங்க பேலையாமின் ஏசபேலின் போதகத்தை கை கொள்கிறவங்க உன்னிடத்தில் உண்டு. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு. உங்களிடத்தில் என்ன சொல்கிறார் வாசிங்க 25, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜெயம் கொண்டு முடிவு பெறுகிற கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நம்ம ஜாதிகள் மேலே அதிகாரம் கொள்ள ஆண்டவர் அதிகாரம் தருவார். பாருங்க, அடுத்தது இன்னொரு சபை என்னது? சர்தை. இந்த சர்த சபை பேருக்கு தான் சபை, நாம்கே வாஸ்மார். என்னது? பேருக்கு தான் உயிரோடு இருக்குது, ஆனால் எப்படி இருக்கு? செத்த சபையாக இருக்குது. பேருக்கு உயிர், பேருக்கு மூச்சு வாங்கிட்டு போயிட்டு இருக்கு, ஆனால் செத்த சபையாக இருக்குது. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 2வது வசனம், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் உயிரோடு இருக்கிறதும் ஒன்று, செத்து போகிறதும் ஒன்று. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறார், நீ சாகிறதற்கு ஏதுவான கிரியைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. வேலை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நான் ஆதியில் எப்படி இருந்தேன்னா இன்றைக்கும் அப்படியே இருக்கேன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ சாகிறதற்கு ஏதுவான கிரியைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் என்னிடத்தில் நிறைவுள்ளவைகளாய் இருக்கவில்லை, காணப்படவில்லை. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறாரு 3 பாருங்க, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. விழித்திராவிட்டால் நான் திருடனை போல் உண்மையில் வருவேன். பாருங்க, நம்ம ஒருவேளை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டும் யாருக்கும் ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஏதோ பேருக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ உலக போக்குக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, அதுபோல் ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, திருடனை போல உன்மேல் நான் வருவேன், நான் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப சொல்கிறார். ஆகையால் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை கிறுக்கி போடாமல் இருப்பேன். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, அடுத்த சபை பிலதெல்பியா சபை. இதுதான் கரைதிரை அற்ற சபை, தேவனுக்கு முன்பாக அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட 2வது சபை. என்னன்னா, இந்த சபையில் எந்த குறையும் ஆண்டவர் கண்டுபிடிக்கல. சொல்கிறார் பாருங்க 3:8, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த சபையில் ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ண, உனக்கு கொஞ்சம் பலன் சொல்லுங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை காத்து கொண்டபடியால் ஆண்டவர் சொல்றார், இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நீங்க எந்த ஒரு எந்த மிரட்டலுக்கும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கேன். அதை ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான், பூட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால இதை சொல்றாரு 11ஆம் வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி